கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். திருமாமறையே அருள்பதியே, திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர்ந்திட தயை பொறியே. திருமாமறையே அருள்பதியே, திருச்சபை வளர நின் தயை பொறியே. கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர, கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர, கனகார் பூவினில் தேயகல மருள் ஜன மொழியுற அவனருள் உணர. திருமாமறையே அருள்பதியே, திருச்சபை வளர நின் தயை பொறியே. இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இறையே நினைமை விசுவாச நேசமுடையூனில் தாசர்கள் பேச. திருமாமறையே அருள்பதியே, திருச்சபை வளர நின் தயை பொறியே. ஞாலமந்த மட்டும் எம்முடன் இருக்க
ஞாலம் வந்த மட்டும் எம்முடன் இருக்க நயவாய் கழித்தாய் எமை குறுக்க சில மதாயூனில் வசன மதுரைக்க திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர நின் தயை பொறியே. சத்யபோதம் ஈதனில் செழிக்க சத்யபோதம் ஈதனில் செழிக்க தமியோனின் புகழேயுரைக்க நித்திய பாக்யமே புவி கழிக்க திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர நின் தயை பொறியே. திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர நின் தயை பொறியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தர் வேதம் தந்த அதை பிரசித்தம் பண்ணுகளின் கூட்டம் மிகுதி. அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்றும், வார்த்தைதான் தெய்வம், அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று எழுதியிருக்கிறோம். வார்த்தைகளை வாசித்தோம், இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வார்த்தையாகி தெய்வமே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், என் ஜனங்களோடு பேசும், அவர்களுடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய வசனத்தை அனுப்பியவர்களை குணமாக்கும். சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையும் மகா விஸ்தாரம் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எவ்வளவு அருமையானது. அந்த ஆழங்களை, பரலோக ரகசியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்பா. நீசனை மறைத்திருளும், நீர் பேசும், இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலை ஒலிபரப்பையும் இந்த பிளஸிங் ஹவுஸையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறது. அந்த வார்த்தை உயிராக இருக்கிறது, எனவே என் வாழ்க்கையில் உயிருள்ள காரியங்களை செய்யும். இந்த வார்த்தை என்னை சுகமாக்கும், இந்த வார்த்தை எனக்கு அதிசயங்களை செய்யும். வசனம் என்னை குணமாக்கும், வார்த்தை என்னை செவ்வைப்படுத்தும், என்னுடைய அருவருப்புகளை மாற்றும்,
என் பாவங்களை, என்னுடைய எல்லா சாபங்களையும் மாற்றி கர்த்தர் என்னை வாழ வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆலயத்தில் இருக்கிற சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்க்க நாம் வரவில்லை. ஒரு சில ஆலயங்களில் உண்டு. ஆல்டரில் நின்று கொண்டு ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டத்தை பார்க்க வரவில்லை. அதை சினிமா தியேட்டரில் போய் பார்த்துடலாம். அல்லது பாஸ்டரும் பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய குடும்பத்தை பற்றி பேசுவது கேட்க நாம் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை, துக்கங்களை, விசாரங்களை, கட்டுக்களை, இருளை மாற்றக்கூடிய ஒரு சத்திய வசனமாகிய தெய்வம் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தை வெளிப்படக்கூடிய ஒரு மைக்காக அந்த தேவ மனுஷன் அங்கே இருக்கிறான் நம்பித்தான் வருகிறோம். ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பேசும் பொழுதெல்லாம் வார்த்தை கர்த்தருடையது பேசுகிற மைக்குன்னு நினச்சிக்கோங்க. கைகளை தட்டி இந்த மைக்கின் மூலமாகத்தான் உங்களுக்கு சத்தம் ஒலியை எப்படி கேட்கிறீர்களோ இந்த மைக்கு மூலம்தான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாயாய் ஆரோனை வைக்கிறேன், என் வாயின் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என் வசனங்களை உன் வாயிலே வைத்து என் கரத்தை நிழலாம் உன்னை மறைக்கிறேன். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும், நம்ம பாஸ்டரை பார்க்க போகலை, அண்ணன் டென்சிங்டனில் பார்க்க போகலை, இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர்களை பார்க்க போகவில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். நான் கேட்கும் பொழுதே அந்த வார்த்தை, நான் கேட்கும் பொழுதே அந்த வார்த்தை எனக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து விடுதலையை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனும், அது உயிர்ப்பிக்கிறது. எனவே பக்தன் சொல்கிறான் சங்கீதம் 119 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டியிருக்கிறது, உம்முடைய வசனத்தை அனுப்பி அதை உயிர்ப்பித்தரணும். இந்த உலகத்தில் ஒட்டி இருக்கிற ஆசை பாசம் பற்று, ஆசை பாசு பற்று எல்லாம் மோசமாக்கும். இந்த ஆசை பாசம் பற்றத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்க முடியலை. இந்த உலகத்திலே நான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய தண்டனைன்னு சொல்லுவேன், அதுதான் அன்பு, பாசம், நேசம். பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்த அன்பு, கட்டிய கணவன் மனைவி மேல் வைத்த அன்பு, மனைவி கணவன் மேல் வைத்த அன்பு, சகோதர அன்பு, சிநேகித அன்பு, அது பிரியும் பொழுது நாம் தாங்க முடியாத துயரம். என்னதான் நேசம் மரணத்தை விட கொடியது. நேசம் மரணத்தை விட கொடியது. இந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். இதில் இப்போ அதுலேருந்து விடுதலை பெறுறது தான் பெருசு. அந்த விடுதலை பெற்ற மனுஷன் தான் பரம்பொருளை தரிசிக்கிறான். கைகளை தட்டி உலகம், மாமிசம், பிசாசு இதன் மேல் வைத்த ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நான் அரும்பு மகன்கிட்ட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம்? 70 வருஷம் வாழ்வோமா? அதுக்கப்புறம் இந்த வீடு வருமா, மாடு வருமா, இந்த செயின் வருமா, மோதிரம் வருமா, இந்த சட்டை வருமா, எவனும் அள்ளிட்டு போயிடுவான்ல. இப்படிப்பட்ட அனித்தியமான உலகத்தை இப்போ நம்ம இளமை நிற்காது. ஒரு 40 வருஷம் போது மீசை நினச்சிரும், தாடி நினச்சிரும், முடி நினச்சிரும், அதுவும் போயிடும். எந்தாவது கணவன் மனைவி சேர்ந்து போகிறாங்களா? இல்லை. அவன் முன்னாடி போவான், இல்லாட்டி இவன் பின்னாடி போவான், அப்படி போயிடுவாங்க. தனித்தனியாக தான் போகணும். யாரும் யாரோடு கூட இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இந்த அனித்தியமான உலகத்திலுமே எதற்காக பாசம் வைக்க வேண்டும்? அனித்தியமான உறவுகள் மேல் பாசம் ஏன் வைக்க வேணும்? தாய்க்கு மகமே ரொம்ப பாசம், கொள்ளை பாசம். மருமகள் வந்த உடனே பாசம் போயிடும். மகனுக்கு போயிடும், தாய்க்கு போகாது. அங்கே தான் காம்படிஷன் ஆகும், வீடே நாசமாக போயிடும். நம்ம பாசம் நேசமெல்லாம் இயேசுநாதர் மேலே இருந்தால் இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா. நம்முடைய ஆசை பாசமெல்லாம் யார் மேலே இருக்கணும்? இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். இயேசுவின் மேல் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். எனக்கு என் ஆண்டவர் போதும், என் நேசர் போதும், என் மணவாளன் போதும். அவர்தான். இங்கே யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, இங்கே யாரை பற்றி பேசுகிறீர்களோ, இங்கே யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவரைத்தான் போய் கண்மூடி கண் திறக்கும் போது பார்ப்போம். இங்கே யாரெல்லாம் இப்போ பார்க்குறோமோ, இங்கே யாரையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ ஒருத்தனையும் அங்கே பார்க்க மாட்டோம். மூக்கில் பஞ்சு வச்ச உடனே உறவுகள் மறைந்தது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.
நாங்கள் இந்துவாக இருக்கும்போது நம்ம சாஸ்திரம் சாங்கியம் பண்ணுவாங்கள்ல, இறந்துட்டா அந்த முச்சந்திக்கு போய் பெண்கள்லாம் ஒரு குடம் எடுத்து பணத்தை சுற்றி 3 சுற்றி வந்து உடச்சிட்டு அதோட முக்காடை போட்டு திருப்பி அப்படி கொண்டு வந்து திரும்பி பார்த்துடாத வந்துடும் வீட்டுக்குன்னு போய் தொலைறான் விட்டுரு இதோடன்னு. அதோட உறவு போச்சு. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறையோட உறவு போச்சு. அதுக்கு பிறகு 3ஆம் நாள் ப்ரேயர் மீட்டிங், அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு யாப்பை விட்டுட்டு வா சொத்துக்கள்லாம் பாருங்கள் யாரெல்லாம் என்னென்ன யாராருக்கு எடுத்துகிட்டு போகலாம் எல்லோரும் பிரிங்க. அதில் அடிதடி ஒடிச்சு மண்டையெல்லாம் உடைப்பான். யாருடைய அன்புமே நிரந்தரமானதில்லை, யாருடைய உறவுமே நிரந்தரமானதில்லை, யாருடைய வாழ்க்கையுமே நிரந்தரமானதில்லை. அப்போ நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. கைகளை தட்டி வாக்யோ வை பிரம்மா சப்தோ வை பிரம்மா சப்தாட்சர பரபிரம்மா. வார்த்தை தான் தெய்வம், குரல் தான், சவுண்டு தான் தெய்வம், ஓங்காரம் கிடையாது. அந்த நாளில் ஆவி ஆனவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாலும் அப்புறம் சவுண்டு கேட்டுச்சுல, அந்த ஓங்காரம் தான் தெய்வம். இந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வசனமும் ஒரு நாள் ஒளிந்து போகாது. எனவே இந்த வார்த்தையை தெய்வமாய் கொண்டு, வார்த்தை தான் தெய்வம் நம்புங்க. இந்த எழுதப்பட்ட இந்த பைபிள் பேப்பர் தெய்வம் இல்லை, அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் தெய்வம். இந்த வார்த்தையை நீங்கள் தெய்வமாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போலவே நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உலகிலேயே ஒரு சிறந்த அன்பு மனித ஜாதிக்குள்ளே இருக்குமானால், சகல ஜீவனுக்குள்ளே இருக்குமானால் அது தாயின் அன்பு தான். மிருகங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ஒரு உன்னதமான அன்பு, தேற்றுகிற அன்பு, தியாக அன்பு இருக்குமானால் அது மனிதர்கள் தாயிடத்தில் தான். ஆண்டவர் அதான் சொன்னார், ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த அன்பு தேவனிடத்தில் மட்டுமே உண்டு. இறைவனுடைய அன்பு ஈடு இணையற்றது. பாருங்கள், பிலிப்பியர் 2:1 இங்கே பக்தன் புலம்புகிறான், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. There is nobody here. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை நான் கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. வாழ்வு கசக்கும். ஒரு காலகட்டம் வரும்பொழுது உலகம் வெறுக்கும், உலகம் நம்மை வெறுக்கும். என்னடா இந்த மனுஷன், என்னடா இந்த உலகம், என்னடா இந்த பணம், என்னடா இந்த கார், என்னடா இந்த பங்களா, இந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஆறுதல் சொல்ல ஒன்றுமில்லையே, ஐ அம் டிப்ரெஸ்ட். அந்த நேரத்தில் தான் உங்கள் தனிமையிலே, உங்கள் கட்டில் படுக்கையிலே, உங்கள் மருத்துவமனையிலே, உங்கள் ஐசியூவில் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே ஒருவரும் இல்லாத அந்த இடத்தில் இந்த வார்த்தை சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து உங்களுக்கு ரீகால் ஆகி உங்கள் செவிகளில் கேட்க ஆரம்பிக்கும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். I am Lord, I am never forget you daughter and son. ஒருபோதும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய் தேற்றுவதே. எனக்கு காய்ச்சல் வந்துடும். ஒரே பையனா, கொஞ்சோண்டு தான் காய்ச்சல் அடிக்கும். ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவேன். 5 சகோதரிகள். காய்ச்சல் வந்தவுடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் கட்டில் படுத்துட்டு அப்படின்னு சத்தம் போடுவேன். காய்ச்சல் இல்லை, எங்கள் அம்மா வரணும். எங்கள் அம்மா வந்து, ஐயோ என் பிள்ளைங்க என்னாச்சு, ஆய் வீடு பாத்திரம் எடுத்து தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தலையை தரவிட்ட. எங்கள் அக்கா ஓடி ஒரு சொல்லுவா, ஏமா அவன் நடிக்கிறான், பன்று ரொட்டிக்கும் காப்பிக்கும் அடி போடுறான், சும்மா இருங்க. பொங்கடி விழுகலா, என் பிள்ளை எப்படி பாடாப்படுத்துகிறான், படுறான். ராத்திரி முழுதையும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. கையை பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டே தூங்குவேன்.
அதை நான் நினச்சி பார்த்தேன். நான் அவங்கள ஏன் அப்படின்னு அவங்க இருக்கணும்னு விரும்பினேன்னா, உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாத அன்புங்க அம்மாவுடைய அன்பு. உலகத்தில் ஒரு பயலாலும் கொடுக்க முடியாது. என் தங்கச்சிகள் அவன் நடிச்சுக்கிட்டு நாக்க தள்ளிக்கிட்டு இருக்கான், நீங்கள் சும்மா நம்புறீங்களாக்கும் அப்படிவா. சும்மாரு என் பிள்ளைக்கு முடியலையே, ராத்திரி முழு தூங்க மாட்டாங்க, நான் நல்லா தூங்கிடுவேன். ஆண்டவர் அப்படித்தான். நம்ம நடித்தாலும் சரி, உண்மையாக கூப்பிட்டா சரி, அம்மா மாதிரி தூக்கி கொஞ்சி எடுத்து முழங்கால் வைத்து தாலாட்டி நம்மை சீராட்டுகிற தெய்வம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. அப்போ ஒரு முறை மதர் தெரேசா அவர்களுடைய கல்கத்தாவில் இருக்கிற, இப்போ கொல்கத்தாவா இப்போ இந்த கொல்கத்தாவில் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படின்னு இருக்கு, அவங்களுடைய இடம் இருக்குது, அந்த ட்ரஸ்ட். அந்த வாசலில் ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க, தயவு செய்து வியாதிஸ்தர்கள் யாரையும் இங்கே கொண்டு வராதீர்கள், தயவு செய்து வியாதிஸ்தர்கள் யாரையும் கொண்டு வராதிருங்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மா பயங்கரமாக குஷ்டரோகிகளுக்கு சேவை செஞ்சாங்க, முதியோர்களுக்கு சேவை செய்தார்கள். இப்போ யாரையும் கொண்டு வராதீங்கன்னு எழுதியிருக்காங்களே, இது என்ன அர்த்தம்? தயவு செய்து வியாதிஸ்தர்கள் யாரையும் இங்கே கொண்டு வராதிருங்கள். அடுத்த லைனை வாசிக்கணும், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களை, மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள், நாங்கள் அவர்களை அணைத்துக் கொள்கிறோம், அவர்களை தேற்ற நாங்கள் இருக்கிறோம். அப்போ கைவிடப்பட்ட ஜனத்துக்கு ஒரு ஆறுதல் இடம், கம்ஃபர்ட், கான்சுலேஷன், என்கரேஜ்மெண்ட். கைவிடப்பட்ட மக்களுக்கு அன்னையின் அன்பு. எனவே தான் சாதாரண கன்னியாகிய தெரேசா மதர் தெரேசா என்று அழைக்கப்பட்டாள். கைகளை தட்டி அன்னை தெரேசா. கல்யாணம் ஆகலை, கன்னி பண்ணுங்க, கடைசி வரை மிஸ் தான் அவங்க. நன் கன்னியாஸ்திரி, அவங்க மதர் தெரேசா என்று அழைக்கப்பட்டார். தாயின் அன்பு. யாரிடத்தில் அந்த அன்பு இருந்தாலும் உனக்கு தாய் தான். ஆனால் இந்த உலகத்தில் அந்த அன்பு கிடைக்கும்னா அது போலி, அல்லது உண்மையாக இருந்தால் கூட அது நிரந்தரம் இல்லை. ரெண்டையும் பார்க்கணும். எல்லாம் போலின்னு சொல்ல முடியாது, எல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. உண்மையாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. அப்போ நிரந்தரமான ஒரு அன்பு உண்டு. அன்னையை போல தேற்றுவேனார் கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அன்பை பெருக்கியன் ஆருயிர் காத்திட அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைச்சாய். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காத்திட அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைச்சாய். இன்பமே நின்றருள் எந்தி வருந்தினேன், இன்பமே நின்றருள் எந்தி வருந்தினேன். இந்த அடியேனதை உன்னில் அருந்தினேன். ஏசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமென்றறிவாய். வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய்.
வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய். வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய். தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய். அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். சுரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. தித்திப்பு நின் நாமம் தெத்திப்பும் வாய்மொழி. தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவனே வழி. தித்திப்பு நின் நாமம் தெத்திப்பும் வாய்மொழி. தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவனே வழி. சத்துரு பேயும் கசப்புக்கு அஞ்சிடேன். நித்தியம்மாம் நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். சுரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. அன்பை பெருக்கியன் ஆருயிர் காத்திட. அன்னையின் உருவாய்வன் மார்பினில் அணைத்தான். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காத்திட. அன்னையின் உருவாய்வன் மார்பினில் அணைத்தாய். இன்பமே நின்றருள் எந்தி வருந்தினேன். இன்பமே நின்றருள் எந்தி வருந்தினேன். இந்த அடியேனதை உன்னில் அருந்தினேன். சுரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவேன். சுரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவேன். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். இன்பமே நின்னருள் எந்தி வருந்தினேன். எனக்கு இன்பமே உன்னுடைய கிருபை அருள்தான் ஐயா. தாயை போல தேற்றினரே. இன்பமே நின்னருள் எந்தி வருந்தினேன். இந்தடியேன் அதை உன்னில் அருந்தினேன். தாய்ப்பால் குடிக்கிறது மாதிரி அம்மாவுடைய அன்பு எவ்வளோ இன்பமாக இருக்குமோ அதை ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன்.
எங்கள் அம்மா 67 வயது அவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் போனார்கள். இன்னும் மறக்க முடியாது. எனக்கு இப்போ வயசாகிடுச்சு. இன்னும் என் அம்மாவை நினச்சிட்டேன்னா கண்ணீர், என் அப்பாவை நினச்சிட்டேன்னா கண்ணீர். உலகத்தில் ஒரு பெற்றோருடைய அன்பை யாராலும் கொடுக்கவே முடியாதுங்க. அது எத்தனை உறவுகள் வந்தாலும் சரி. அந்த அன்பை நினைக்கிறேன். பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போவேன். அடிக்கடி சொல்லியிருக்கேன், எல்லா வீட்லேயும் நான் சிறப்பு விருந்தினர் தான். எங்கே அழைச்சாலும் சிறப்பு விருந்தினர், சீஃப் கெஸ்ட் அல்லது ஸ்பெஷல் கெஸ்ட், சிறப்பு விருந்தினர். எந்த வீட்டுக்கு போனாலும் எக்கச்சக்கமான சாப்பாடு வகை வகையாக செஞ்சு போட்டுருவாங்க. பிரதர், அது தமிழ்நாட்டில் ஒரு சாஸ்திரம் மாதிரியே, ஐயா சாப்பிடணும், ஐயா சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போடுவாங்க. என் பக்கத்தில் பென்னியும் உட்காந்துக்குவான், இன்னொருத்தர் உட்காந்துக்குவாங்க. என் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அதுக்கு ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ போடுறதெல்லாம் எனக்கு தான், அப்படியே தள்ளிடுவேன். வந்த உடனே அடுத்து சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன் பாருங்கள், காலி பண்ணிட்டேன். ஒரு பீஸ் கூட எடுத்துருக்க மாட்டேன், ஒரே ஒரு பீஸ் அப்படி வச்சு நல்லா சாப்பிடுங்க. போகிற இடத்துல என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அவ்வளோ. சரி, வீட்டுக்கு போய் கொஞ்சம் அம்மா கையில் கொஞ்சம் ரசமும் சாதமும் சாப்பிடலான்னு ஆசையோடு வந்தேன். இங்கேயும் ஒரு 10 வகையான வகையில் சமைச்சு அது வச்சு இது வச்சு எங்கள் அம்மா காத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே டேபிளில் உட்காருவேன். எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கையா, இந்த ஈரல் வச்சுக்கையா, அது வச்சுக்கையா, இது வச்சுக்க. எனக்கு கோபம், சும்மா இருக்க மாட்டேங்களாம்மா. நானே அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் ஹேங்கம்மா அந்த பக்கம் அப்படிமே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ தெரியாது, ஒரு நாளில் இதை தேடுவேன், அப்போ தான் தெரியும் அந்த வேலைன்னு சொன்ன உடனே அவங்க போய் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் எங்கள் அம்மா. சின்ன வார்த்தையை கூட போய் உட்காந்து அழுதுருவாங்க. நான் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குன்னு நான் சாப்பிடணும். எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு போட்டே பழகினவங்க. வேலைக்காரங்களை கூட தாம் பிள்ளைகளாக தான் நினைப்பாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு பார்த்து நல்லா இருக்கு ஐயா அப்படி சாப்பிடணும். சரின்னு முடிஞ்சிச்சு. அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும், 5-6 வருஷம் ஆயிருக்கும். ஒரு நாள் டேபிளில் உட்காந்து என் அன்பு மகள் மினி எல்லாம் சர்வ் பண்ணுவேன். எனக்கு இந்த செல்ஃப் சர்வ் தான் எனக்கு பிடிக்கும். இப்படி வச்சுட்டு அவள் கிச்சன் போயிட்டா, நின்று வச்சு இப்படி எடுத்துகிட்டே இருந்தேன். இதை வச்சுக்கையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா தேடினேன். அம்மாவை காணும். அந்த டேபிள்லேயே அப்படியே குப்பரை விழுந்து அப்படியே நெத்தியை வச்சுட்டு அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு ஒரு தேற்றுகிற அன்பு உண்டு. அந்த அன்பு இருக்கும்போது விலை தெரியாது. எதுவுமே பக்கத்தில் இருக்கும்போது விலை நமக்கு தெரியாது பாருங்க. அவங்களுக்கு நமக்கு கோடிக்கணக்கில் காசு சம்பாரிச்சு கொடுக்க தெரியல. லூசு ஆட்கள், பெற்றோர்கள் தன்னுங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்காக கொடுத்துருவாங்க. ஒரு 50 போல நகையை வாங்கி அம்மாவுக்கு போட தெரியல. அல்லது நமக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு ரப்பரோ வயலோ வீடோ மாலோ கட்டி விட அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு முடியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவங்க சாப்பாட்டில் அவங்களே சாப்பிடாம நமக்கு அந்த கரண்டில் இருந்து எடுத்து போட்டு சாப்பிடுப்பா அப்படிம்பாங்களே, மொத்த உலகத்தையும் உருட்டி நம்ம கையில் கொடுத்ததுக்கு சமானம். அது பிள்ளைங்களுக்கு தெரியல, இல்லாத போது தான் தெரியும். அந்த அன்பு தான் சொல்கிறாரு, நான் தாயை போல உன்னை தேற்றுவேன். The simple love, the simple little bit love. அது கொடுக்கும்போது தெரியாது பாருங்க, அது கிடைக்காத போது தெரியும். கொடுக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. ஏதோ உலகம் நம்மை மயக்கும். அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே. எந்த நிமிஷம் ஆசையா? அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்ல. தாயை போல உன்னை நேசிப்பேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I am Lord, I am never forget you, daughter and son. He is a father of mercy. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படித்தான். சில வீட்டில் தாய் அன்பு கிடைக்காது சிலருக்கு. நீங்க அதை நம்பவே முடியாது பாருங்க. தாய் அன்பு கிடைக்காது. மாமியார் யாரு தாய் யாருன்னு தெரியாம போயிடும் கடைசி வரை.
அது இந்த ஜென்ரேஷன் மதர்ஸ் எல்லாம் மதராகவே இல்லை, குழந்தைங்களை கொண்டுறாங்க, தினம் பத்திரிக்கையில் பார்க்குறோமா. ஆனால் சொன்னார், ஸ்திரீயானவள் தன் குழந்தையை மறப்பாள். மறப்பாளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் தன் குழந்தையை மறக்க முடியுமா? அந்த அன்புக்கு இணையாக ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் மறப்பாளா? பிள்ளைகளை மறப்பா. அப்படியே ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு அல்லேலூயா. நான் தான் உன்னை மறப்பதில்லை. தடித்த ஒரு தண்டு கொண்டு தந்தை அடித்தாள் தாய் அணைப்பள், தாய் அடித்தாள் தந்தை அணைப்பன். 2 பேரும் எங்களை அடித்தா நாங்கள் எங்கே போவோம்? உங்களுடைய திருப்பாதம் ஒன்றுமே தஞ்சம் எங்களுக்கு. கைகளை தட்டி, அன்னையும் பிதாவான தெய்வம், அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீ, அன்பன் நீ, நண்பன் நீ, என் பிராண நாயகனும் ஆண்டவனும் மீண்டவனும் நீ. கைகளை தட்டி, அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீ, அன்பன் நீ, நண்பன் நீ, என் பிராண நாயகனும் என்னை ஆண்டவனும் மீண்டவனும் நீ. சாஸ்திரர் பாடுறார், எனக்கு நீ போதும், நீர் போதும் சுவாமி, உம்முடைய அன்புக்கு இணையாக ஒன்றுக்கு இணையாக நான் வைக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தனிமையிலும் லோன்லினஸ், எத்தனையோ நாடுகளில் இருந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வரும் எல்லா தனிமைகளிலும், தனிமை நேரங்களிலும், நீங்கள் என்றைக்காவது தலையணை கண்ணிலால் நினைத்த அந்த நேரங்களிலே உங்கள் உறவுகள், உங்கள் மனைவி, உங்கள் தாய், உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் கொடுக்க முடியாத ஒரு அன்பை, இனம் புரியாத ஆறுதலை கர்த்தர் ஒரு நாள் உங்கள் காதில் சொல்லி இருக்கிறார், உங்களை தேற்றி இருக்கிறார். He is God. கைகளை தட்டி, அவர் தெய்வம், அவருக்கு இணையாக யாரையும் ஒப்பிட முடியாது. எனவே அவர் 2 கரத்தை நீட்டி சொன்னார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் யூ மை ரெஸ்ட். അധ്വാനിക്കുന്നവരും ഭാരം ചുമക്കുന്നവരുമുള്ളവരെ എൻ്റെ അടുക്കൽ വരിക, ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കും. നിന്നെ ആശ്വസിപ്പിക്കുന്ന ദൈവം, നീ ആശ്രയിക്കുന്ന ദൈവം, നിനക്ക് വേണ്ടി കുരിശിൽ തൂങ്ങി തൻ്റെ ജീവൻ മരിച്ച് ഇന്ന് ജീവിക്കുന്ന ദൈവം, തൻ്റെ ആണിപ്പഴുതുള്ള കരങ്ങൾ കരയുന്ന എൻ്റെ പ്രയാസങ്ങൾ നിറഞ്ഞ എൻ്റെ ജീവിതത്തിൽ ആ കരങ്ങൾ എന്നെ സ്പർശിക്കാൻ പോകുന്നുണ്ട്. എനിക്കൊരു സന്തോഷമായ സമയമാണിത്. ദൈവൻ എന്നെ ആശ്വസിപ്പിക്കും. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், மகிமையை நிறைக்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். 2 கொரிந்தியர் 7:6 சொல்லுகிறது, அங்கே பவுலடியான் புலம்புகிறான், வெளியே போராட்டம், உள்ளே பயம். நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையா அங்கிள், I am depressed. வெளியே இருந்து போராட்டம், எனக்குள்ளேயே ஒரு பயம், என்னை சுற்றிலும் நெருக்கம், எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன். I am depressed. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அங்கிள், என்ன செய்யணும் தெரியலையே பிரதர். நம்ம மட்டும் இப்படி அழல, பவுலும் இப்படி அழுதாரு. வெளியே போராட்டம், உள்ளே பயம், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. கூச்சல் போடுறான், கூப்பாடு போடுகிறான். கூப்பாடு போட்டு செத்து போனானா? அதே பவுல் 2 கொரிந்தியர் 7:6 அடுத்த வசனத்தில் சொன்னான், ஆனாலும் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கைகளை தட்டி, நான் புலம்பினேன், கூச்சல் போட்டேன், கண்ணீர் வடித்தேன், தனிமையிலே அழுதேன், என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாமல். பெண்கள்லாம் சீக்கிரத்தில் அழுதுருவீங்க, ஆம்பளை அழமாட்டான். இந்த ஆம்பளை கொடுத்த பெரிய தண்டனை தெரியுமா? அழுகையை கூட வெளியே காட்ட முடியாது, எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. பொம்பளைங்க என்னன்னாலும் பெண்கள் என்னன்னாலும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், அது அவங்க சுதந்திரம். ஆனால் ஆம்பளை அழுகிறத மனசுக்குள்ளே தான் அழுகணும். எவ்வளோ நேரம் அப்படி அடக்கிக்கிட்டு இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க, அழன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்றீங்க, சத்தம் போட்டு அழுதுருங்கன்னா அழ முடியாது. கௌரவம் தடுக்கும், அந்த அவனுடைய சுயம் தடுக்கும், சமுதாய கட்டமைப்பு அப்படி. ஆம்பளை அழலாமா?
ஆம்பளை இப்படி மனசு உடைஞ்சு போகலாமா? ஆம்பளை எதுக்கு அழுகணும்? எங்கள் வீட்டில் எனக்கு 5 சிஸ்டர்ஸ். அப்பா அம்மா போயிட்டாங்க, எல்லா சிஸ்டர்ஸு. அப்புறம் என் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சுனாமிகளை கடந்து வந்திருக்கிறேன். பயங்கரமான போராட்டம், அழணும்னு தோணும். நான் அழுதா எல்லாம் தளர்ந்துருவாங்க. வீட்டில் இருக்க பிள்ளைங்கள பென்னி, என் ஒய்ஃபு, காட்சன், இப்போ இங்கே இருக்க அபி, என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே தளர்ந்து போயிடுவாங்க. அதனால் அழ வந்துச்சுன்னா என்ன செய்வேன், பாத்ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு குளிக்கிறது மாதிரியே ஆக்ட் பண்ணிவிட்டு தண்ணி சத்தத்தில் எவ்வளவு சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ அழுதுருவேன். அல்லது முழங்கால் படையிட்டு கதவை அடைச்சிட்டு அப்படியே முகங்குப்புற கடந்து 1 மணி நேரம் கத்தி கத்தி அழுது விடுவேன். இந்த கண்ணீருக்கு யார் பார்க்க வேண்டும் என்று அழுகிறோம்? இந்த கண்ணீருக்கு விலை இருக்கிறதா? உண்டு, உண்டு, உண்டு. நான் மனுஷன்கிட்ட வடிக்கிற கண்ணீருக்கு விலையே இல்லை. சங்கீதம் 56:8 நினைக்கிறேன், தேவரீர் என் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் அப்படி துருத்தியில் வையும், ஆவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கைகளை தட்டி, தேவரீர் என் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், என் பாடுகளை அறிந்திருக்கிறீர், என்னுடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறீர்கள். என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய லாக்கரில், பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றது மாதிரி உம்முடைய லாக்கரில் வச்சிருக்கேன். அவங்க கணக்கில் வச்சுக்கங்க ஐயா. பணத்தை வைக்கிறேன், டெபாசிட் பண்ணுறேன், நகையை வைக்கிறேன்னு சொல்லல. என்னத்தை வைக்கிறேன்? கண்ணீரை வைக்கிறேன். அப்போ உன் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நபர் உனக்கு பக்கத்தில் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்குற ஒரு பேங்க் மேனேஜர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. இந்த கண்ணீருக்கு பதில் வேதம் சொல்லுகிறது, உன் துன்ப நாட்கு பதில், உன் வெட்கத்துக்கு பதில், உன் அவமானத்துக்கு பதில். ஏசாயா 61:7 சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலனை தருவேன். கைகளை தட்டே, உன் அவமானத்துக்கு பதில், உன் லட்சைக்கு பதில் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். இது என்னால் அவர்களுக்கு உண்டாகிற சுதந்திரம். என் பிள்ளைகள் என்னிடத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது கிடைக்கும் பாக்கியம். தூரத்தில் இருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய போகிறார். உங்கள் வாழ்வு கசப்பு, கசப்பு, கசப்பு. I am depressed. கசந்து போன உங்கள் வாழ்வில் தேவன் ஒரு மதுரத்தை கொடுக்க போகிறார். நகோமியின் கசப்பை மதுரமாய் மாற்றினவ எல்லாம் இழந்து போனான். நான் 0. 2 ஆம்பளை பிள்ளைகள் இழந்தா, தான் புருஷனை இழந்தா, 2 மருமகளில் ஒரு மக பாதிலே போயிட்டா, இன்னொரு மகன் ரூத்தோடு கூட வருகிறாள். நகோமி என்பதற்கு மதுரமானவள், இனிப்பானவள் என்று அர்த்தமா. இனிப்பானவள், மதுரமானவள் என்று அர்த்தம். ஆனால் அவள் திரும்பி வர்றா. சில பார்த்தீங்களா, பேருக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், தலைமுடி கலரில் இருப்பான். குபேரன்னு பேர் வச்சிருப்பான், பிச்சை எடுப்பான். ஆசீர்வாதன் பேர் வச்சிருப்பான், கடன் வாங்கியே செத்து போயிடுவான். ஜபராஜன் பேர் வச்சிருப்பான், பரமண்டல ஜபம் கூட தெரியாது. ஆனால் சிலருக்கும் வாழ்க்கைக்கும் பேருக்கும் பொருத்தமாக இருக்கும், அது வேற விஷயம். இங்கே நகமுடைய வாழ்க்கைக்கும் பேருக்கும் பொருத்தமே இல்லை. இனிப்பானவள், மதுரமானவள், எல்லாவற்றையும் இழந்து பெத்லகேமுக்கு மறுபடி வர்றா. சொந்தக்கார அம்மா மாதிரிலாம் வராங்க, நாத்தனா வரா, நங்கே வரா, பழைய விட்டு போன உறவுகள் எல்லாம் சொக்காரெல்லாம் வராங்க. வந்து நகோமி மாதிரி இருக்குதே, நகோமி மாதிரி இருக்குதே, நகோமியா அப்படி கேட்க. ஏன்னா அடையாளம் தெரியாமல் வரா. 2 பிள்ளை இழந்தவ, புருஷன் இழந்தவ முகம் எப்படி இருக்கும்? மேக்கப் பண்ணியிருப்பாளா, இல்லை பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருப்பாளா? இவன் ஒரு பொம்பளை 4 நாள் வாட்ஸ்அப்பில் பழகி, ஃபேஸே இல்லாதவ ஃபேஸ் ஐடியில் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து பழகி, 4வது நட்டாத்தில் விட்டு போகும்போதே தாடி வளர்த்து பல்லு விளக்காமல் அதே அழுக்கு ஜீன்ஸை போட்டு கன்னியாகுமரி காஷ்மீர் ரோடில் ஆரம்பிச்சிடுறான். தாடியும் வளர்க்கும். 4 நாளில் ஓடிப்போன ஒரு பொண்ணுக்காக வேண்டிய இவ்வளவு உடை மாற்றம், ஆள் மாற்றம், மனம் மாற்றம் இருக்குமானால், இவர் தான் 2 பெத்த பிள்ளைகளையும் தான் குழந்தை தன்னுடைய கணவனை இழந்தவ எந்த கோலத்தில் வந்திருப்பாங்க? அதான் அவளுக்கு அவங்க வாரவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியல. நகோமியா, நகோமியா இனிப்பானவளா, இனிப்பானவளா, மதுரமானவளை கேட்குறாங்க. அவ சொல்றா, இல்லை 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 இல்லை, நான் மதுரமானவள் அல்ல, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் போனது?
போயிட்டு கடைசியில் பழியை யார் மேலே போடுறா பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், எனவே என்று நகோமி என்று அழைக்காதிருங்கள், மாறாள் என்று அழையுங்கள். இனிப்பானவள் அல்ல, மாறாள் என்றால் கசப்பானவள், கசப்பானவள் என்று அழையுங்கள் என்று சொல்லி அந்த பெத்லெகேமுக்கு போய் குடியிருக்கிறாள். ஆண்டவர் பார்த்தார், எவ்வளவு தன் தேசத்தை உதறிட்டு போனால். பெத்லெகேம்னா அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு. கொஞ்ச நாள் பஞ்சம் வந்துச்சுங்க, பிரச்சனை இல்லாத வீடு இருக்குமா? அதான் இங்கே இருக்கு, பிடிக்கல எனக்கு, நரகமாக இருக்குது அப்படின்னு போயிட்டு செட்டில் ஆகிட்ட, பர்மனெண்ட்டு பிஆர் வாங்கிட்டாங்க. நீ மால்டாவில் போய் பிஆர் வாங்குறது மாதிரி இப்போ போய் இந்த பாருங்கள், அங்கே எங்கே போய் சிங்கப்பூரில் பிஆர் வாங்குற மாதிரி மோவாபில் போய் பிஆர் வாங்கி பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கி அங்கேயே தங்கிவிட்டார். போயிட்டு போக்குவரத்து மறந்தால் கூட ஒத்துக்கலாம், தன் தேசத்தையே மறந்து போயிட்டா. கர்த்தர் பீஸை பிடுங்கி விட்டார். கர்த்தர் என்ன செஞ்சார்? பீஸை பிடுங்கி விட்டார். சப்ளை இல்லை, ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அப்புறம் தான் நினச்சி பார்க்குறா, பெத்லெகேம்லேருந்து ஒரு செய்தி வருது, உன் தேசம் இப்போ செழிப்பாயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போவுமே உன் தேசத்தில் பஞ்சம் இருக்காது, ஒரு நாள் கர்த்தர் செழிப்பை கட்டளை இடுவார். ஒரு அல்லேலூயா. உன் தேசம் வீடு செழிப்பாயிடுச்சு, திரும்பி போகலாம். வந்துட்டா. இப்போ வந்ததும் அவரை நினைச்சாரோ இல்லையோ, அவருக்கு சந்தோஷம். வந்துட்டாளே, ஐயோ என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டு என்னை வெறுத்தே போய் அங்கே செட்டில் ஆனவா திருப்பி வந்துட்டாளேன்னு அவளை கடாச்சித்தார். அவருடைய மருமகள் ரூத்தை போவாஸ் என்ற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். அவனுக்கு ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீ, விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணவள், மோவாப் என்று மோவாப் தேசத்து கோமேஸ் தேவதைக்குத்தான் சாலமோன் விக்கிரக ஆராதனை செய்து பரலோகத்தை இழந்து போனவன், ஆலயத்தை கட்டினவன், ஆத்மாவை இழந்து போன அந்த மோவாப்பிலே அருவருப்பான தேசத்திலே விக்கிரகத்தை ஆராய்த்த ஒரு ரூத்தை கொண்டு வந்து கர்த்தர் சுத்தமாக்கி அவருடைய சந்ததியிலே வந்தார். கைகளை தட்டி. இதாங்க த ரிப்பெண்டன்ஸ். தேவனிடத்தை திரும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். தாயை போல உன்னை தேற்றுவேன் என்றார். தேவனிடத்தில் எப்படிப்பட்ட பாவியை மனம் திரும்பும் போது அவர் அணைத்துக் கொள்கிறார். திரளான இரக்கம் அவரிடத்தில் இருக்கிறது, திரளான மீட்பு அவரிடத்தில் இருக்கிறது, திரளான நன்மை அவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் திரளான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19:5-6 வசனங்கள். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினேன். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இப்போ என்னன்னா, பயந்துட்டு அந்த எசபேலுக்கு பயந்துட்டு இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலியா 450 பேரை வெட்டி போட்டவன் எங்கே போகிறான்? ஓடி போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்றான். ஒன்று ஊழியத்தை விட்டுட்டான். நமக்கு சோதனை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஆமாம், என்ன வாழ்ந்து என்னத்தை கண்டோம், நேராக வாழ்ந்து என்னத்தை கண்டோம், நீதியாக வாழ்ந்து என்னத்தை கண்டோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். நாம் உலகத்தோடு ஒத்து போயிடலாமா, இல்லாத இந்த ஊழியத்தையே விட்டுடலாமா நினச்சி படுத்துருக்கான். அப்போ கர்த்தர் தூதன் அனுப்பினார். அனலில் சுடப்பட்ட தந்தூரி ரொட்டியும் அப்புறம் சிக்கனும் கொண்டு வந்து வச்சு தண்ணியும் வச்சு சாப்பிடுனாரு. நீ போக வேண்டியது வெகு தூரம், பாதிலியாடா ஸ்டாப் பண்ணுற, போடா எந்திரிச்சு அப்படின்னாரு. அந்த பலத்தில் எந்த பர்வதம் மட்டும் வந்தாவன்? ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். மலையேறிட்டானுங்க. அந்த ஒரு அப்பத்துண்டில் எங்கே போயிட்டான்? மலையவே ஏறிட்டான். உனக்கு கொடுக்குற அந்த சின்ன அப்பத்துண்டாகிய வசனத்து நிமித்தம் நீ உன் வாழ்க்கையில் பெரிய மலையை ஏற போகிற. கைகளை தட்டி ஆண்டவனை தேற்ற போகிறார். இன்றைக்கு என்னுடைய மகிமை இறங்கி வரப்போகிறதே, கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா. பிதா எச்சனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன்
தாளே எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சித்தம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா முன்னாசீர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் அன்றுன்னுதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலை ஆவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே
ஐயாவுன் ஆசீர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக. கைகளை தட்டி கையிடும் எல்லாவெல்லாம் ஆசீர்வாதம் தரணும். ஐயாவும் ஆசீர்வாதம் அருளி மனுஷருக்கு அண்ணங்களே என் மேலே மகிமையாக ஒழுகட்டும். இன்றை தினம் முன்னருள் ஏகுவா இயேசுநாதா, அன்றுன் உதிரம் நரர் சென்று சிந்தி என்னை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த, வெற்றி பெற்று ரட்சித்த நன்றி போல எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வென்ற அந்த அதுக்காக நன்றி சொல்றனே, அந்த எனக்கு நீ இந்த நாளை ஆசீர்வதி. ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஏசாயா 49:19 சொல்லுகிறதே, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் குழந்தைக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியத்தை தொடங்கின நாள் வருஷம், அப்போ யாருமே என் கூட இல்லை. நான் தான் வீட்டை பொறுக்கிறதுலேருந்து பைபாஸ் ரோட்டில் வந்து பிஆர்சி செட்டுக்கிட்ட தண்ணி வரும், கார்ப்பரேஷன் குழாய், அங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவேன். தண்ணி எடுத்துகிட்டு போய் லெட்டர் எழுதி எல்லாம் பண்ணுவேன். என்னை எழுத்தை பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டு நானே வாசிக்க மாட்டேன். வாசிக்கிறதுங்கிறது 2 பேர் இருக்காங்க, ஒன்றா 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் வாசிப்பாங்க. நான் எழுதிட்டு என் எழுத்து என்னால் வாசிக்க முடியாது. இந்த எழுத்தை வச்சு லெட்டர் எழுதி போடுவேன், அது உடனே சாட்சி வந்துடுங்க. அப்போ ஒரு நாள் வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அரிசி டப்பாவில் பார்த்தேன், இது இவ்வளோண்டு கைப்பிடி கூட இருக்காது அரிசி, ஒரு 4 அரிசின்னு அப்படி வச்சுக்கலாம், இவ்வளோ பிடிக்கலாம் அரிசி கிடக்குது. அது கூடாக வேற இருக்குது. அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பசி வயிற்ற கிள்றது, சமைக்கவும் தெரியாது. இந்த திரி போட்ட மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக மண்ணெண்ணெயில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் தண்ணியை எடுத்து வச்சு இந்த அரிசி அள்ளி இந்த தண்ணியில் போட்டுட்டு காலையில் 10 மணிக்கு வச்சேன். லெட்டர் எழுத ஆரம்பிச்சுட்டு 3 மணி வரை வந்துச்சு. எத்தனை மணிக்கு வச்சுட்டு 10 மணி. நாத்தம் அடிக்குது, அந்த வடிஞ்சு கீழே அடிப்பிடிச்சு இது இவ்வளோ உண்டு, அழுகையாக வருது. அதை கஞ்சியை ஊற்றுனேன், ஒரு மட்டை ஊறுகாய் எடுத்து அதை வச்சு அதே 15 நாள் ஓட்டுவேன். அதை வச்சு சாப்பிடலான்னு பிளேட்டில் ஊற்ற போகும்போது திடீர்னு கண்ணீராக ஒடிக்குது. எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் நல்ல வசதியாக சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க. இப்படி ஒரு கஞ்சியை நார்ன கஞ்சியை குடிக்க வச்சுட்டேன்னு அழுகிறேன். யாரை வந்து பாஸ்டார் அப்படின்னு தட்டினாங்க. ஒரே ஒரு அம்மா தான் அந்த காலத்தில் என்னை பாஸ்டர்னு கூப்பிடும். அவங்க மகன் வந்து ஹைதராபாத்தில் சிஎஸ்ஐயோட பிஷப்பாக இருக்கார், அன்னமுத்து ஜேம்ஸ்னு பேர். இவ்வளோ பெருசு இருப்பாங்க, பசுமல்ல இருந்தாங்க. நான் போய் கதவு திறந்தேன். வந்ததுமே, நீங்கள்லாம் ஒரு ஊழியக்காரா பாஸ்டர்? நான் லெட்டர் போட்டேன், வாசிக்கலையா நீங்கள்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் தான் வந்து செய்தி கொடுக்கணும். 250 பேர் வந்திருந்தாங்க பாஸ்டர். இன்னும் எனக்கு அவமானமாக போச்சு, உங்களை பயங்கரமாக திட்டிட்டு உட்கார்ந்துருந்தேன். 3 மணிக்கு ஆவியானவர் பேசினார், என் பிள்ளை பசியாக இருக்கான், முதல்ல போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் திட்டு அப்படி சொன்னார். இன்றைக்கி எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சுருந்தேன் பாஸ்டர், நீங்கள் வருவீங்கன்னு ஸ்பெஷலாக வேறு செஞ்சுருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய 2 ஒயர் மடைஞ்ச கூடை கொண்டு வந்தாங்க. 2 இறக்குனாங்க, இப்படி எடுத்து வச்சாங்க. கஞ்சி இன்னும் வாய்க்குள்ளே போகலை. ஃபஸ்ட் கிளாஸ் சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அவிச்ச முட்டை, பொரிச்ச மீன், அது பாயசம், வடை, இதோட சாப்பாடு. சாப்பிடாம எனக்கு பசி அடங்கி போச்சு. அவ்வளோ ஒரே நேரத்தில் பசிச்சவன் பார்த்தா அப்படிங்கும்போது பசி அடங்கிடும்ல. வயிற்றுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. அன்னைக்கு தான் தெய்வம் சொன்னாரு, நீதிமானை பசியினால் வருந்த விடு, கைகளை தட்டி. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போலவே தேற்றுவேன், நீதிமானை பசியினால் வருந்த விடேன். உங்க வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருப்பார். அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செத்து போயிட்டாரா என்ன? இன்னும் செய்வார். ஒரு அல்லேலூயா, அற்புதமா நடத்துவார். உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார்.
நீதிமொழி 17:17, 18, 24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர்கள் உண்டு, அப்படிப்பட்டவர்களை அனுப்புவார். சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை அனுப்புவார். நல்ல மனிதர்களை அனுப்புவார், ஆவிக்குரிய நல்ல தகப்பன்மார்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், உதவி செய்தவர்களை அனுப்புவார், உங்கள் வாழ்வை செழிக்க பண்ணி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103:10 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்பா 2 நாளைக்கு அடிச்சுட்டு பேச மாட்டார். அப்புறம் நைஸாக வந்து அம்மாட்ட கேட்பார், சாப்பிட்டானடி, இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பார்த்துக்க, சொல்லஞ்சு ஓடி போயிரு, எங்கிட்ட அப்போ செத்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சைக்கிள் கேட்கல அம்மா கவுன்சிலிங் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த பையனுக்கு, இப்படித்தான் அவங்க அப்பா என்னையும் அடித்து கொண்டேன், எங்கள் அப்பா அவங்க அப்பனுக்கு கட்டி கொடுத்துட்டு நான் பட்ட பாடு குரங்கு கையில் சிக்கின பூமாலை மாதிரி தான் இந்த சைக்கிள் கேப்பில் அங்கே ஆலோசனைலாம் வரும், கேட்காத. ஏன்னா ஆனால் அப்பா வீட்டுக்குள்ளே வருவார், நைட்டு வந்துட்டு, சாப்பிட்டானா, எங்கே சாப்பிட்டான், அவன் தான் ஒரு சட்டி முழுங்கிட்டு படுத்துருப்பான். தாய் சொல்கிறது, எங்கே சாப்பிட்டான், நீங்கள் அப்படி பிள்ளைய போய் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதான் தாய்க்கு தாப்பனுக்குள்ளே வித்தியாசமாக சொல்லுவாங்க. அந்த கேப்பில் உங்களுக்கும் சொல்லுவாங்க, நானும் அப்படி செய்வேனா, வீட்டை விட்டு வெளியே போடலாம் சொல்லிட்டீங்க, ஆனால் என்ன வேணுமா கேளு, இல்லை அவன் இது படிக்கணுன்றான், இல்லை வேறு வேலைக்கு போகிறோன்றான், என்னவா அதுக்கு என்னவா 3 லட்ச ரூபா. 3 லட்சமாடி, கூட்டி பொறுக்கி கையில் எடுத்தாலே 50,000 தேடுறதே கஷ்டம், நான் 3 லட்சத்துக்கு. ஆனாலும் பிள்ளை கேட்டான், 2 நாள் டைம் கொடு, வட்டிக்கு கிட்டிக்கு வாங்கி அந்த 3 லட்சத்தை கொண்டு வந்து கொடு. அவரும் கொடுக்க மாட்டார், அவருக்கு கிரெடிட் வேண்டாம், அவருக்கு புகழ் வேண்டாம், புகழெல்லாம் யாருக்கு போகணும், அம்மாவுக்கு போயிடும். கொடு, செய்ய சொல்லு, என்கிட்ட நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட கொடுத்து ஏமாந்துறபடி அதை மட்டும் சொல்லு. நான் சொன்னால் கோவப்பட்டுருவான், காசு கொடுக்குறதே அப்பந்தான், ஆனால் நான் சொன்னால் கோவப்பட்டுருவான். கொடுத்து வேலை சேர்த்து கொடுத்துருவார். அதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார், கைகளை தட்டி. அப்பாவுடைய அன்பு அதுதான், வெளியவே தெரியாது, தெரியாமல் உதவி செய்வார் பாருங்கள், வெளியவே தெரியாது, எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது தகப்பனுக்கு. நான் பெற்றேன் 10 மாதம் சுமந்தேன், 10 மாதம் சுமந்தேன், 10 மாதம், ஐயோ நான் பெத்த வயிற்றில் தீய வச்சு சாக சொல்லுவா. அப்பா ஒரு நாள் சொல்லி காட்ட மாட்டார். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா மேலே பாசம், ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அம்மா மேலே பாசம். ஏன்னா ஆம்பளை பையன் செய்கிறதெல்லாம் அப்பனுக்கு பிடிக்காது. அதனால் அங்கிட்டு வரும்போது மூப்பர் விறந்தோண்டு வந்துட்டு போயிடுவான். யாரா பெத்த அப்பை மூப்பறாயா, தமிழில் சொல்லுவான், நம்ம தமிழ்நாடு பெருசு வருது அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான் ஃபீஸ் கேரியர் வருது அப்படிங்கிறான். இன்னொருத்தன் அம்மாட்ட போய் சொல்லுவான், இங்கே பாருமா உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, என் லைன்லேயே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும் பார்த்துக்க. அப்போ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார், தான் உழைச்சதை சொல்லி காட்டவே மாட்டார். நான் உனக்கு போட்டேன், படிக்க வச்சேன், உனக்கு நகை வாங்கி கொடுத்தேனே, செலவு ஒன்றுமே சொல்ல மாட்டார். கடைசி வர தோளில் உன்னை சுமந்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்க. உன் பாரத்தை, உனக்கு குழந்தை பிறந்துச்சா, நான் அது பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே, பேர பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே, அதுகளுக்கு ஏதாவது சொத்து சம்பாதிச்சு வைக்கணுமே, அப்பாவுடைய ஆசை. இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பண்ணிவிட்டு அம்மா சொல்ல, பார்த்தியா நான் உன்னை எப்படி வளர்த்துருக்கேன், அப்படி இருக்கணும்டி, அங்கே போனால் அம்மா மாதிரி இருக்கணும்லாம் சொல்லி அனுப்பினேன். அம்மா ஆக்டை கொடுத்துரும், சாவித்திரி ஆக்ஷன் பார்த்திங்கன்னா பொட்டை பிள்ளையை கட்டி பிடிச்சி அழுது போயிட்டு அம்மா அப்படின்னாலும் அப்பா வாசலில் நிற்பார். மகா புறப்பட்டு வந்து வண்டியில் மாப்பிள்ளையோட ஏற வரும், இப்படி பார்த்துட்டு பொறையம்மா அப்படின்னு தலையை ஆட்டுவார் பாரு. அந்த ஒரு தலையாட்டிலையே உள்ளே இருக்க ஹார்ட்டில் அந்த கீழே விழுந்துடும். போறியாடா, சரி அப்படிம்பார். அவ்வளோதான். இதயத்தில் ஏக்கி வைத்த அத்தனை தேக்கமும் ஆண்டவர் அப்படித்தான் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டாங்க நினைப்போம். ஒரு நிமிஷத்தில் உயரத்தில் இந்த கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து கத்தனை தூக்கி எடுத்தார், கைகளை தட்டி. ஜலப்பிரவாகத்திலிருந்து கத்தனை தூக்கி எடுத்தார். அப்படிதான் ஆபத்தில் கத்தனை தூக்கி எடுத்தார், மகிமையா நிரப்புவார். உபாகமம் 1:31 சொல்லுங்க, 4
தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன். என்ன சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கு? தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன், கடைசியாக என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், தகப்பன் சுமப்பது போல சுமப்பேன், என் ஜெப வீட்டில் உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ரிசல்ட்டும் கொடுத்துட்டாருங்க. கடைசியில் ப்ராப்பர்ட்டி எழுதுவார். நாகர்கோவில் பக்கத்தில் தக்கலன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். ரப்பர் எஸ்டேட்டே ஒரு 200-300 ஏக்கர் இருக்கும். ஒரு மகன் 24 மணி குடிப்பான். வயசான பெற்றோர் வந்து அடிப்பான், காசு கொடுறா அப்படின்னு அடிப்பான். ஒரு நாள் அப்பாவுடைய கையை வெட்டிட்டான். வெட்டி சதையெல்லாம் தொங்குது. ஊராரெல்லாம் சேர்ந்தாங்க, இப்படி ஒரு பிள்ளை இப்போ வேணுமையா உனக்கு, இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு ஒரு பைசா அவனுக்கு கொடுக்காதியான்னு மக்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, கொண்டு வந்தாங்க, போட்டாங்க. சரி எழுதி, நான் அவனுக்கு எழுதி கொடுப்பேனா, இன்னும் இந்த பயவில் எனக்கு வேண்டாம், இந்த சவத்து பயில நான் விட்டுட்டேன். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு தான் எழுதி கொடுப்பேன் கேட்டீங்களா அப்படின்னு ஊர்க்காரங்கிட்ட சொல்லி, ஊர்க்காரன் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்பா செத்து போயிட்டார். செத்து போனதும் அவரோட வக்கீல் வந்து உயில் எழுதி வச்சுருக்காரு இருந்தாங்கன்னு. எல்லா மக்களும் நினச்சாங்க யாருக்கு எழுதி வச்சுருப்பாங்க, ஆசிரமத்துக்கு வாச்சார். என்னுடைய எல்லா சொத்துக்களும் என் ஒரு மகனாகிய எபனேசருக்கு தான் சேரும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தார். எனக்கு கடுப்பு வந்து இந்த கிழவன் அவன் அன்னைக்கே வெட்டி கொண்டிருக்கலாமே நினச்சேன். குடிகாரப்பைய, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அவனுக்கு கூட ஒரு மாம்சத்தில் வந்த இன்றைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகிற அப்பா தான் சொத்தை வேறனு கொடுக்காம தான் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சா, உனக்காகவே உயிர் கொடுத்த தெய்வம், நீ எந்த நிலைமை இருந்தாலும் உனக்காக உயிர் கொடுத்து உன்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த தெய்வம் உனக்கு செய்யாமல் இருப்பாரோ? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி பிடிப்பா. சிறுவந்தோட்டுனை ஓரோ செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் உன் சத்தம் கேட்டால் கடற்பூசலமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசலமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏத்த ஆயுதம் நீவார், ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே?
கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க எல்லை கற்பித்தவர் சேயே. கடதன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க எல்லை கற்பித்தவர் சேயே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினில் தனியே, விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினில் தனியே. மெய்ப்பரனை நீதினம் விசுவாசி திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க, உனக்கென்ன குறை உண்டு மகனே. விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் முன்னை வேட்டொழியுமா. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வேட்டொழியுமாம். இந்நில மீதிலூனக்கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம், உறக்கமில்லாதே போமா. மறவாத உண்மை பேதாயிருக்க, உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க, உனக்கென்ன குறை உண்டு மகளே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமோ, உறக்கமில்லாதவர் கண் உன்னை கைவிடுமோ. உன் ஜபம் விசுவாசம் வீணாயிடும் நினைக்கிறியா? இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமோ. இந்நீல மீதில் உனக்கு என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம், உருக்கமில்லாது போமா. உனக்கு இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் அவர் கை சும்மா இருக்குன்னு நினச்சிட்டியா? உருக்கம் இல்லாமல் போயிருமா? இறங்குவார். ஒருபோது மறவாத உண்மை பிதா இருக்க உனக்கென்ன குறை உண்டு சொல் மனமே. மகனே நீ சொல்லு, ஆண்டவர் உங்களை தேற்றுவார். தகப்பனை போல ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவாராம். கடைசியாக ஏசாயா 56:3-7 7ஆம் வசனம் வாசிமகளே. 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்.
அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்குள்ளும் ஜெப வீடு எனப்படும். நான் அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவருடைய பலிகள் ஜெபங்கள் எல்லாம் அங்கீகரிப்பேன். இனிமேல் இதுவரை கேட்காத மாதிரி இருந்தேன், இனிமேல் என்ன செய்ய போகிறேன்? அங்கீகரிக்க போகிறேன். என்றும் அழியாத நாமத்தை அவர்கள் நெற்றியிலே தரிப்பேன். என் வீடு எப்படி அழைக்கப்படுமா? சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். அவருக்கு ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பிரேயர் கேட்கிறவர். மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏசாயா 57:18 சொல்லுகிறது, துன்பப்படுகிறோருக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன். கைகளை தட்டி. இரட்சணிய சபை என்று ஒரு சபை உண்டு. ஜெனரல் வில்லியம் பூத் என்ற ஒருவர் அதை ஸ்தாபித்தார். இரட்சணிய சேனை, சால்வேஷன் ஆர்மி. அவங்க ஸ்பெஷல் கர்னல், அப்படி தான் சோல்ஜர், அப்படி தான் அவங்க பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒயிட்டில், இப்படி இங்கெல்லாம் வச்சு. அதை நிறுவின அந்த நிறுவனர் ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் ஒரு நாள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தரிசனம் பார்த்தார்கள். திரளான ஜனங்கள் அழுது புலம்பி மார்பில் அடித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளை நினைத்து அழுது புலம்பினார்கள். திடீரென்று வானத்தில் வெளிச்சம் தெரிந்தது. இயேசுநாதர் அங்கே தோன்றினார். அதை பார்த்தவுடனே எவ்வளவு அதிகம் அழுதார்களோ அவ்வளவு அதிகமாக சந்தோஷித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. கேட்டார், என்ன ஆண்டவர் இது? இவ்வளோ நேரம் கத்தி கூப்பாடு போட்டு அழுதாங்க, இப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இப்படி சந்தோஷப்படுறாங்க. அவர் சொன்னார், ஆவியானவருக்கு சொல்லிக் கொடுத்தார், இவ்வளோ நேரம் துன்பம், துயரம், வேதனை, சாபம் எல்லாத்தையும் தீர்க்க ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நினச்சி கத்தினாங்க. என்னை பார்த்தோட இனி நமக்கு கவலை எதுக்கு? நம்ம ஐயா வந்துட்டாரு. இனி பனியை, சூரியனை கண்ட பனி போல எல்லாம் நம்ம விட்டு நீங்கி விடும் என்று சந்தோஷத்தில் குதிக்கிறார்கள். கைகளை தட்டி. காத்திருந்து காத்திருந்து இழைத்து போனீர்களோ? ஜெபித்து ஜெபித்து பதில் வரவில்லை. ஐ அம் டிப்ரஸ்ட் பிரதர், மனம் சோர்ந்து போனேன் என்று காத்திருக்கிறீர்களோ? தேவன் திடீர் என்று வருவார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார், உங்கள் சஞ்சலத்தை மாற்றுவார், வேதனை நீக்கும், உங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:13-14 சொல்கிறது, இனி இவர்கள் பசியாக இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை. தேவனாய் கர்த்தர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகண்டருக்கு இவர்களை அழைத்து கொண்டு போவார். கர்த்தரே இவர்கள் தன் கரத்தை நீட்டி அவர்கள் கண்களில் கண்ணீரை துடைப்பார். ஆச்சரியமான வசனம். என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு முந்தி மோதி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, 32 கிலோ ஒடுக்கு குச்சி மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கும், எலும்பு கூடு மாதிரி உள்ள பஞ்சு வச்சு கண்ணம் தெரியுத மாதிரி வச்சுக்குவேன். கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போடுவேன். டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது என் ஃபோட்டோ கொண்டு ஒரு ஸ்டுடியோவில் வச்சேன். அதாவது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. என் மாதம் 30 ரூபா வாடகை, 28ஆம் தேதி வரும்போது போட் பண்ணுவான். வாடகை கட்டுறையா போட்டோ தூக்கி தூர எறிவாம்மா விளம்பரத்துக்கு. ஏன்னா அம்புட்டு அழகு நான், யாராவது பார்க்க மாட்டாங்களா நம்மளை அப்படின்னு ஒருத்தர் எட்டி பார்க்கலைங்க. அப்போ கொஞ்சம் அழகாக இருந்தேன். அப்புறம் உபாசம் பண்ணி கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு ஒல்லியாகி எலும்பு கூட ஸ்கெல்டன் ஆகிட்டேன். அப்போ எவனுமே ஃபோட்டோ எடுக்கலை. ஏன் ஃபோட்டோவை வாடகைக்கு வச்சேன். வந்து வேடைக்கு போகும்போது ஒரு 20 கேமரா பின்னாடி சலச்சலன்னு ஃபோன் எடுப்பேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா அப்போ மேக்கப்பெல்லாம் போட்டு நின்னேன், எடுக்கலை. இப்போ இந்த எலும்பு துண்டு மாதிரி இருக்கேன், எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சேன், என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா. அவர் அழகிலே சொக்கி போய் எடுக்கிறார்கள். கைகளை தட்டி. நம்ம கூட கத்தர் இருந்தால் போதும். ஆகாதென்று தள்ளிய கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அவர் பேரழகன் நம்மோடு இருப்பார். இங்கே துன்பப்பட்ட ஒரு ஜனங்கள், உபத்திரவப்பட்ட ஒரு திரளான கூட்டம் வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்தான் யோவாங்க, இவரெல்லாம் யார்? இந்தியாவில் பயங்கரமாக ஊழியம் செய்தவர்கள், பெரிய சபைகளை கட்டினவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள். சொன்னால் இல்லை, சொன்னால் இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்,
தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? இவர்களை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவத்தண்ணியில் நதிநிலைக்கு அழைத்து கொண்டு போவார். அவரே தன் கையை நீட்டி அவள் முகத்திருக்கிற கண்ணீரை துடைத்து விடுவார். ஏங்க, இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்தா மண்ணோடு மண்ணாக இப்போ ஒரு செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷன் ஃபோட்டோ எடுக்கும்போது, அண்ணே உங்கள் கையை என் மேலே போட்டுக்கங்கண்ணே, உங்கள் கையை என் மேலே போட்டுக்கங்கம்பாங்க. எனக்கு பயமாக வேறு இவன் கொள்ளடிக்க போகிறானோ எதுக்கு போகிறானோ, நம்ம வேறு கையை போட சொல்கிறான் போலீஸ் தேடும்போது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெருமை, அண்ணன் கையை போட்டு நின்னான்னா அப்படி ஃபோட்டோ கொடுத்தா அப்படி போஸ் கொடுத்தா நிற்பாங்க வர அப்படி என்னன்னா கையை போட்டு ஒரு ஃபோட்டோ. எங்கே இந்த சாதாரண மனுஷன் கையை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதே பெருமையாக இருந்தால், கர்த்தர் கண்ணீரை துடைக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு அவரே கையை நீட்டி உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஓசியா 14:3 சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கு இரக்கம், திக்கற்றவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோப்பு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போஸ்தலர் 27:8 சொல்லுகிறது, நாங்கள் அதிக வருத்தத்தோடு தண்டு வலித்து நல்ல துறைமுகத்தை வந்து அடைந்தோம். கைகளை தட்டி அதிக வருத்தத்தோடு துடுப்பு போட்டோம், எங்களால் முடியலை, செத்துறோம்னு நினச்சோம், ஆனால் வந்து கரை செஞ்சோம். அந்த கரைக்கு என்ன பேர்? நல்ல துறைமுகம். ஒரு அல்லேலூயா! ஒரு நல்ல துறைமுகத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். தண்டு வலிக்கிறது, கஷ்டப்படுறதற்கெல்லாம் ஒரு விடுதலை வரும், ஒரு செழிப்பு வரும். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியும் அதே வழியில் தான் போனார். இப்பொழுது காண்கிற லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஏசாயா 35:10 சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். ஜெப வீட்டில் கொண்டு வந்து கர்த்தர் மகிழ பண்ணுவார். தாயைப் போல தேற்றுவார், தகப்பனைப் போல சுமப்பார். ஆண்டவர் அவருடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவார். ஒருவனை அவன் தாயை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். சி மைனர். மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே, தாய் போல என்னை தேற்றினே, தகப்பனை போல் தூக்கி சுமந்தே, தாய் போல என்னை தேற்றினே, தகப்பனை போல் தூக்கி சுமந்தே. ஐயா உமதன்பு என்னில் ஆசைகள் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, உளையான சேற்றி நின்று எடுத்தே, உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே, உளையான சேற்றி நின்று எடுத்தே, உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். ஐயா உமதன்பு
என்னில் ஆஸ்னம் தந்ததையா ஏசையா நீரஞ்சீவன் நான் நம்ப புகலிடமோ நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு நாதா நின்று ஸ்நேகம் என்னில் ஆஸ்வாசம் தന്നു நாதா യേശു നാദാ നീ എൻ ജീവൻ എന്നും എൻ ആശ്രയമേ മലപോൽ ക്ലേശം എന്നിൽ വന്ന നേരം മടിയിൽ കിടത്തി എന്നെ താലോലിച്ചു മലപോൽ ക്ലേശം എന്നിൽ വന്ന നേരം മടിയിൽ കിടത്തി എന്നെ താലോലിച്ചു അമ്മയെപ്പോൾ ആശ്വസിപ്പിച്ചു അപ്പനെപ്പോൾ തോളിൽ വഹിച്ചു അമ്മയെപ്പോൾ ആശ്വസിപ്പിച്ചു അപ്പനെപ്പോൾ തോളിൽ വഹിച്ചു നാദാ നിന്റെ സ്നേഹം എന്നിൽ ആശ്വാസം തന്നു നാദാ യേശു നാദാ നീ എൻ ജീവൻ എന്നും എൻ ആശ്രയമേ എന്നും എൻ ആശ്രയമേ എന്നെന്നും ആശ്രയമേ ஜெபம் செய்வோம். Jesus name, Holy Spirit of God, எல்லார் கண்களை மூடி ஹalleluya ஆராதனை. அப்பாவை மாதிரி தோளில் வைத்து சுமப்பார், அம்மாவை போல உன்னை தேற்றுவார். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. உங்கள் அருகில் ஒருவர் வந்து உங்கள் தோளை தொடுகிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை ஸ்பர்சிக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். கைகளை தட்டி ஆறுதலை தருகிற இறைவன், உங்கள் வாழ்வை வளமாக்குகிற இறைவன், உங்களுக்கென்று வாசலை திறக்கிறவர் உங்கள் முன் கடந்து போகிறார்.
எத்தனை சந்தோஷம்! சோர்ந்து போற உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். நான் பிரார்த்தனை செய்கிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாயை போல தேற்றுவேன், தகப்பனை போல தோளில் சோப்பேன், என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை நம்பி முடி திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் பிரார்த்தனைக்கு பதில் வரட்டும், வெற்றி வரட்டும், ஜெயம் வரட்டும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது அவர்களுக்கு உண்டாகட்டும். சத்துருவின் வல்லமை நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரின் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்து சத்துருக்கள் காண்க தலை உயர்த்தலும். தேவனுக்கு ஒரு வாசலை திறந்து உன்னை அவர்கள் கண்கள் கொண்டு மேன்மைப்படுத்துவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்காகட்டும். என்ன விரும்பினார்களோ கொடுத்தரலும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறேன், செலுத்துகிறேன். சகல சித்த நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசு கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மேல் பூசிக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது என்ன விரும்பி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவர்கள் சிரசிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும்